இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஹோம் இன்செமினேஷன் கிட்னு பற்றி. இது பார்த்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து ஐயுஐ பண்ணணுமா, வீட்டிலே வச்சு இது பண்ணலாமா? பிகாஸ் அவங்களோட மனசில் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து சாம்பிள் தருது, இதெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள். ஸோ வீட்லேயே இந்த ப்ரொசீஜர் பண்ணால் அவ்வளோ ஈஸி தானே, அது பண்ணால் போதுமே அப்படின்னு. பட் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ ஹோம் இன்செமினேஷன் கிட்டில் இந்த சிமெண்ட் சாம்பிளை நம்ம ப்ராசஸ் பண்ணல, மீன்ஸ் வாஷ் பண்ணுறது இல்லை. ஹாஸ்பிட்டலில் எப்படி பண்ணுறதோ அந்த ப்ரொசீஜர் வீட்டில் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த சிமெண்ட் சாம்பிள் அப்படியே ஒரு சிரிஞ்சில் எடுத்து வஜைனைக்குள்ளே தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். வஜைனா மீன்ஸ் யூட்ரஸ்குள்ளே அந்த சாம்பிள் போட முடியாது. ஸோ இந்த ப்ரொசீஜர் வச்சு யார் பெனிஃபிட் பண்ணுவாங்கன்னா, இன்டர்கோர்ஸ் பண்ண முடியாத கப்பிள்ஸ், அவங்களுக்கு இரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், வஜைனஸ்மஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கப்பிள்ஸ்க்கு சிமெண்ட் சாம்பிள் வஜைனைக்குள்ள போக முடியாத கப்பிள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஹோம் இன்செமினேஷன் கிட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதில் அந்த ஹஸ்பண்டோட சிமெண்ட் சாம்பிள் நார்மலாக இருக்கணும். அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த ட்ரீட்மெண்ட்க்கு போகணும். பட் சப்போஸ் இப்போ சிமெண்ட் கவுண்ட் கம்மியாக இருக்குது, இல்லை மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது, வேறு ஏதாச்சும் ரீசன்ஸ்க்கு நம்ம ஐயுஐ பண்ணுறோன்னா ஐயுஐ தான் பண்ணணும். இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அந்த சிமெண்ட் சாம்பிள் கொடுத்து அதை வாஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கிற நல்ல ஸ்பெர்ம்ஸ் மட்டும் எடுத்து ஒரு சிரிஞ்ச் வச்சு வஜைனைக்கு உள்ள யூட்ரஸ்குள்ளே போடணும். இந்த ட்ரீட்மெண்ட்க்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சில கப்பிள்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஹோம் இன்செமினேஷன் கிட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தெரிஞ்சுட்டு அதை யூஸ் பண்ணணும்.